அரசும் வணிகத்துல என்னென்ன ஹெடிங் இருக்குன்னு சொல்ல போறோம். இப்போ என்ன அதுல நாங்கள் கஷ்டமான ஹெடிங் என்ன இருக்குன்றத ஸ்டார்ட் பண்ணி போவோம். சரிதானே? அரசும் வணிகத்துல அப்ப நாங்க 3ஆம் பாடத்தை 4ஆ பிரிக்கிறோம். அரசும் வணிகம், இறைக் கொள்கை, நிதி கொள்கை, நுகர்வோர் பாதுகாப்பு. அப்ப நான் எப்பவுமே சொல்ற மாதிரி 3ஆம் பாடம் எங்களுக்கு எப்படி விளங்கும்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பிரிப்பேன். இப்ப டீச்சர்ஸ் கையில இருந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பிரிவு எல்லாம் இருக்காது. அப்ப நாங்க எப்பவுமே சொல்ற மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு 4 பிரிவு. அந்த 4 பிரிவு யார் சொல்றது? நாங்க எப்படி படிக்கிறோம், இப்படி ஆசிரியர் கையில் அப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க தனித்தனியா தேய்ச்சியா? இல்ல, ஆசிரியர் கையில் உள்ள வித்தியாசமா இருக்கு. விளங்குதா? அப்ப 3ஆம் பாடத்தை நல்லா படிக்கணும், ஈஸியா படிக்கணும், அதுல இருக்கிற ஹெடிங்க வடிவா விளங்கி வச்சிருக்கணும்ன்றதுக்காக நாங்க 3ஆம் பாடத்தை மொத்தம் எத்தனை பிரிவா பிரிச்சிருக்கிறோம்? 4 பிரிவா பிரிச்சிருக்கிறோம். அதுல 1 அரசும் வணிகமும், 2வது இறைக் கொள்கை, 3வது நிதி கொள்கை, கடைசி நுகர்வோர் பாதுகாப்பு. அப்ப இந்த வகுப்புல நாங்க இலகுவான எந்த ஒரு தலையங்கமே பார்க்க மாட்டோம், ஈஸியான ஒரு ஹெடிங்குமே திருப்பி பார்க்க மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு அரசும் வணிகம் இந்த ஹெடிங் எடுத்துக்கொண்டோம்னா அரசும் வணிகத்துல சின்ன சின்ன உபதலையங்கங்கள் இருக்கு. அப்ப அவை என்னன்னு பார்ப்போம். அரசும் வணிகத்தை எடுத்தோம்னா அதுல என்னென்ன உபதலையங்கங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். சரிதானே? அப்ப அரசும் வணிகத்துல முதலாவது இருக்கிற ஹெடிங் என்னன்னா அரசுன்ற அதிகார மட்டங்களோட விஷயம் இருக்கு. ரைட்? அது ஏற்கனவே படிச்சாங்களுக்கு வடிவா வழங்கும், அதை திருப்பி நாங்கள் வழங்கப்படுத்தி நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. அப்ப அது அரசுன்ற அதிகார மட்டம் தேவையில்லை. 2வது அரசு வணிகத்தின் மீது எவ்வாறு செல்வாக்கு செலுத்துது, இப்படி ஒரு ஹெடிங் இருக்கு. இதுல அரசு செல்வாக்கு செலுத்துற விதம் 7. அது மத்திய அரசினூடாக எப்படி செல்வாக்கு செலுத்துது, மாகாண அரசினூடாக எப்படி செல்வாக்கு செலுத்துது, உள்ளூராட்சி அரசினூடாக எப்படி செல்வாக்கு செலுத்துது, அதுக்கு எல்லாம் என்ன உதாரணம், அதுல இந்த அரசாங்கம் என்னத்தை எதிர்பார்க்குது ஒரு அட்டவணையா பார்த்துருக்கோம். இதெல்லாம் வாசிச்சாலே விளங்கும். அப்ப நாங்கள் ரிவிஷன் பார்க்க இதை படியெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை, டீட்டெயிலா கலைக்க தேவையில்லை. ரைட்? அதுக்கு பிறகு அரசும் வணிகமும் தங்களுக்குள்ள தொடர்பை பேணுவதால வணிகங்களுக்கு என்ன அனுகூலம் விஷயம் இருக்கு. ரைட்? அதுக்கு பிறகு அரசும் வணிகங்களும் தங்களுக்குள்ள தொடர்பை பேணுவதற்கு என்ன காரணம் என்ற விஷயம் இருக்கு. இவ்வளவுமே மிகவும் இலகுவானது, வாசிச்சா விளங்கும். ரைட்? அப்ப இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா இதுக்கு அடுத்த கடைசி கடிதம் அரசினுடைய பொருளாதார நோக்கங்கள். என்னதுல அரசினுடைய பொருளாதார நோக்கங்கள். சரி? அப்ப அரசின் பொருளாதார நோக்கம் மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 5 இருக்கு அரசின் பொருளாதார நோக்கங்கள். அந்த அரசின் பொருளாதார நோக்கங்கள் என்னென்ன, அந்த அரசின் பொருளாதார நோக்கங்களுக்கு வரைவிலக்கணம் என்ன, அந்த அரசின் பொருளாதார நோக்கங்களை அடைந்து கொள்ளணும்னா அரசாங்கம் அடைந்து கொள்ள வேண்டிய இலக்குகள் என்னென்ன, இவ்வளவு பற்றியும் படிச்சோம்னா அரசின் பொருளாதார நோக்கம் முடிஞ்சு. சரிதானே? பேந்து அரசின் பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் வணிகத்திலிருந்து என்னத்தை எதிர்பார்க்குது, வணிகம் அதுக்கு என்ன விஷயங்களை நிறைவேற்றுதுன்னு சொல்லி பார்க்கணும். இவ்வளவு ஹெடிங் இருக்கு. முதலாவது தலையங்கம் அரசு வணிகம். அந்த அரசு வணிகம் என்ற தலையங்கத்துல அரசின் பொருளாதார நோக்கம்னு சொல்லி 5 விஷயம் இருக்கு. அதுல இந்த புதிய பாஸ் பேப்பர்ல வந்த புது விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் அப்டேட்னு சொல்லி புதிய பார்வை அந்த செக்ஷன். அப்ப அவ்வளோத்தையும் நாங்கள் இன்னைக்கு படிக்க போறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. இந்த குறிப்பிட்ட இந்த தலையங்கத்தில் இருக்கிற பிரதான தலையங்கங்கள்ல இந்த அரசின் பொருளாதார நோக்கம் என்ற தலையங்கம் கொஞ்சம் வித்தியாசமானது. அப்ப அரசின் பொருளாதார நோக்கத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அரசாங்கத்துக்கு 5 பொருளாதார நோக்கம் இருக்கு. என்னென்ன பொருளாதார நோக்கம் இருக்கு? முதலாவது பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும். சரிதானே? முதலாவது இருக்கிற நோக்கம் பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும். பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும். இப்ப இதுல 2 வார்த்தைகள் பாவிச்சிட்டீங்கன்னா, ஒன்று பொருளாதார வளர்ச்சி, மற்றது அபிவிருத்தி. அப்ப பொருளாதார வளர்ச்சி என்றது ஒரு வேற விஷயம், அதோட சேர்ந்து வர ஒரு விஷயம் தான் என்னது பொருளாதார அபிவிருத்தி. அப்ப முதலாவது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன தெரியும். அப்ப இந்த பொருளாதார வளர்ச்சி என்ற வார்த்தைக்கான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த முதலாவது நோக்கம் விளங்கும். அப்ப பொருளாதார வளர்ச்சி என்னன்னா, ஒரு நாட்டுல நிறைய வணிகங்கள் இருக்கு. சரிதானே? அந்த வணிகங்களை நாங்க பார்ப்போம். அது சேவையை உற்பத்தி செய்யற வணிகமா இருக்கலாம், அல்லது ஒரு பொருளை உற்பத்தி செய்யற வணிகமா இருக்கலாம். இந்த 2 வணிகங்களும் சேர்ந்து, அல்லது அது ஒரு நாட்டில் இருக்கிற வணிகங்கள் எல்லாம் சேர்ந்து பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யும். இப்படி உற்பத்தி செய்யற பொருட்கள் சேவைகள் பெறுமதி 2024 நாங்க சும்மா சொல்லுவோம் 3 பில்லியன் இருக்கு. அப்ப 2024
இலங்கை நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம் 3 பில்லியன். விளங்குதா? அப்ப 2024 3 பில்லியன் எப்படி சொல்றோம்? 2024 இலங்கை நாட்டில் காணப்படுற வணிகங்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் சேவைகள் அளவு எவ்வளவு பெறுமதியானது? 3 பில்லியன் பெறுமதியானது. சரிதானே? இந்த 3 பில்லியனை சொல்லுவோம் நாங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த 3 பில்லியன் 2025 4 பில்லியனா மாறணும். 2026 5 பில்லியனா மாறணும். இப்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒவ்வொரு வருஷமும் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு போச்சுட்டா அத பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லுவோம். அப்ப பொருளாதார வளர்ச்சி என்ன? மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒவ்வொரு வருஷமும் படிப்படியாக அதிகரித்து கொண்டு போறோம். இந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி அளவுறோம்? ஒரு நாட்டில் காணப்படுற வணிகங்கள் உற்பத்தி செய்த பொருட்கள் சேவைகள் பெறுமதி தான் என்னது? பொருளாதார வளர்ச்சி. இது ஒவ்வொரு வருஷமும் அதிகரித்து கொண்டு தொடர்ச்சியா அதிகரித்து கொண்டே போனா நாங்க சொல்லுவோம் அத பொருளாதார வளர்ச்சி. சரிதானே? அப்ப இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சு அதை ஈஸியா நாங்க பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிடலாம். நான் சொன்னா பொருளாதார வளர்ச்சி என்றது வேற வார்த்தை, பொருளாதார அபிவிருத்தி என்றது அதோட சேர்ந்து வர இன்னொரு விஷயம். அப்ப அது எப்படி நாங்க பார்ப்போம்னா, ஒரு நாட்டுல மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சு கொண்டு போனாலே, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சு கொண்டு போனாலே நாங்க அதை பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிடுவோம். ஆனா அந்த உற்பத்தி அதிகரிக்கிறத மட்டும் வச்சுக்கொண்டு அந்த நாடு அபிவிருத்தி அடைஞ்சு சொல்லிடலாம். ஏனண்டா ஒரு நாடு நிறைய உற்பத்தி செஞ்சு போகலாம், ஆனா அதனால லாபம் கிடைக்க போறது அந்த நாட்டில் இருக்கிற வணிகங்கள் தான். மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறாட்டி, மக்கள் முதல் வாழ்ந்ததை விட 5 வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழாட்டி அந்த நாடு என்ன அடையலை நாங்கள் எடுப்போம்? அபிவிருத்தி அடையலை எடுப்போம். அப்ப பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் வேண்டா, அதுல பொருளாதார வளர்ச்சியும் இருக்கணும், அதோட சில மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் என்ன செய்திருப்போம்? வளர்ச்சி அடைஞ்சிருப்போம். அந்த மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் எங்களை வணிக கல்வி பாடத்திட்டத்தை எப்படி சொல்லிக்கணும்டா, பொருளாதார அபிவிருத்தி என்றதுக்குள்ள மாநில பிளஸ் சமூக சுட்டிகள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லுவோம். அப்ப அந்த நாட்டு மக்கள் இந்த வாழ்க்கை தரம் அதிகரிச்சிருக்கும். அப்ப மாநில சமூக சுட்டிகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாட்டுல முதல் இருந்ததை விட 5 வருஷத்துக்கு முதல் இருந்ததை விட கல்வி மட்டம் அதிகரிச்சிருக்கும். 5 வருஷத்துக்கு முதல் இருந்ததை விட வாழ்க்கை எதிர்பார்க்கைன்னு சொல்லுவோம், ஆயுள் எதிர்பார்க்கைன்னு சொல்லுவோம், ஆயுள் எதிர்பார்க்கைன்னு சொல்லுவோம். இந்த ஆயுள் எதிர்பார்க்கை அதிகரிச்சிருக்கும். அந்த நாட்டுல காணப்படுற சுகாதார வசதிகள் அதிகமாக இருக்கும். இப்படி அந்த நாட்டின் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பாதிக்கிற கல்வி மட்டம், ஆயுள் எதிர்பார்க்கை மற்றும் சுகாதாரம் போன்ற விடயங்கள் தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைஞ்சு போனா நாங்க அதை சொல்லுவோம் பொருளாதார அபிவிருத்தி. அப்ப பொருளாதார அபிவிருத்திக்குள்ள பிரதானமா 2 விஷயம் இருக்கு. ஒன்று, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும். அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து நாங்க அதை சிம்பிளா என்ன சொல்லிடுவோம்? பொருளாதார வளர்ச்சி. ஆனா பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறது மட்டும் அந்த நாட்டுக்கு காணாது. அந்த பொருளாதார வளர்ச்சியோட சேர்ந்து அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். அதை மாநில சமூக சுட்டிகள் சொல்லும். அப்ப மாநில சமூக சுட்டிகள் என்றா கல்வி மட்டம், ஆயுள் எதிர்பார்க்கை மற்றும் சுகாதார வசதி அதிகரிக்கும். இது 2ம் இருக்கிற நாட்டைத்தான் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி அடைந்த நாடுன்னு சொல்லுவோம். அப்ப எந்த நாட்டு அரசாங்கமும் தன்னுடைய நாடு பொருளாதாரத்துல வளர்ச்சியும் அடையணும், அந்த நாட்டு மக்கள் வாழ்க்கை தரமும் உயரும் என்றுதான் எதிர்பார்க்கும். அப்ப அரசின் பொருளாதார நோக்கத்துல முதலாவது பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் சொல்லும். இந்த பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்திக்குரிய வரைவிலக்கணம் பார்த்துருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்திக்குரிய விளக்கங்கள் என்னென்ன கவனிக்கணும் என்று பார்த்துருக்கிறோம். இந்த பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி என்ற விஷயம் விளங்க வேணுமெண்டா உனக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன, அது பொருளாதார வளர்ச்சியோட எப்படி சம்பந்தப்படுதுன்னு விளங்கணும். அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு நாட்டுல வணிகங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்கள் சேவைகள் அந்த பெறுமதி. இந்த பொருட்கள் சேவைகள் பெறுமதி என்ன செய்யணும் போகணும்? படிப்படியாக ஒரு வருஷம் அதிகரிச்சு கொண்டு போச்சுன்னா, உற்பத்தி செய்யற அளவு கூடிச்சுன்னா அதை மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவோம். இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒவ்வொரு வருஷம் அதிகரிச்சு கொண்டு போகக்குள்ள அது பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லுவோம். அப்ப இந்த பொருளாதார வளர்ச்சி அதிகரிச்சா மட்டும் ஒரு நாடு அபிவிருத்தி அடைஞ்ச அர்த்தம் இல்லை. அதுக்கு அடுத்தது என்னென்ன விஷயங்கள் போகணும்னு பார்த்தாங்க. அந்த நாட்டில் இருக்கிற மக்களோட கல்வி மட்டம் இப்ப இலங்கையில சும்மா 99% இருக்குன்னா தொடர்ச்சியான 99% இருக்கணும், அல்லது இன்னும் என்ன செய்யணும் போகணும், அது 99.2 99.3 அதிகரிச்சு போகணும். அதே மாதிரி மக்களுடைய ஆயுள் எதிர்பார்க்கை
இப்போ ஆண்களுக்கு 72 வயசு சும்மா பெண்களுக்கு 72 வயசு நினைக்கிறேன். 72 தான் 73 74 நல்ல சுகாதாரமான வயது அதிக அளவு காலம் வாழக்கூடிய மக்கள் இலங்கை இருக்கும். அதே மாதிரி இலங்கையில் நல்ல சுகாதார வசதிகள் காணப்படும். அப்பதான் நாங்கள் இலங்கை என்ன அடைந்த நாடுன்னு சொல்லுவோம், அபிவிருத்தி அடைந்த நாடுன்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை வச்சுக்கொண்டு இப்படி வரைவிலக்கணம் சொல்லுவோம். என்ன ஷார்ட் நோட்ஸை வச்சுக்கொண்டு வரைவிலக்கணம் சொல்லலாம். ஆனால் சொல்லி பழகணும். சொல்லி பழகினா தான் சொல்லலாம். அப்போ இது பிளாக். இந்த நீல மாத்திரால் இருக்கிறதெல்லாம் பிளாக். அப்போ எப்படி இந்த நோட்ஸை வச்சுக்கொண்டு ஷார்ட் நோட்ஸை இதை மாத்திரா, ஒரு நாட்டில் காணப்படுற மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதோடு அந்நாட்டின் மாண்ட மற்றும் சமூக சுட்டிகளில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு பொருளாதார அபிவிருத்தி எனப்படும். அப்ப இதுல முக்கியமான எல்லா வார்த்தைகளுமே என்ன வந்துடுது, வரைவலங்கத்துல வந்துட்டு. என்ன முக்கியமான வார்த்தை? மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிச்சா அது பொருளாதார வளர்ச்சி, அது அதிகரிப்போட சேர்த்து பிளஸ் மாண்ட சமூக சுட்டிகள் அதிகரிக்கும். எப்படி அதிகரிச்சு அது பொருளாதார அபிவிருத்தி. அப்ப பொருளாதார அபிவிருத்திக்கு உங்களோட நோட்ஸ் இருக்கிற வரைவிலக்கணத்தை ஜஸ்ட் இந்த ஷார்ட் நோட்ஸ் வச்சுக்கொண்டு என்ன செய்ய முடியும், உங்களால சொல்ல முடியும். சரியா நீங்க சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்க. சரி, இது நாங்கள் வளமையா ஏற்கனவே படிச்சதுதான், முதல் படிக்க. இப்போ மீட்டர்ல இதுல என்ன நான் விசேடமா கவனிக்கணும், ஸ்பெஷலா என்ன இருக்குன்னா, மீட்டர்ல வந்து 2023 பார்ட் 1ல ஒரு கேள்வி போட்டிருந்தார். ரைட், இதுல வந்து இப்ப பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன, பொருளாதார அபிவிருத்தி என்றால் என்ன என்றெல்லாம் கேள்விப்பட்டால் அங்களால் சொல்லணும். அவர் எப்படி கேட்டிருந்தாருன்னா, பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தியை அடைவதற்கு ஒரு நாட்டினுடைய அரசு, அப்ப பொருளாதார வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தியை அடைவதற்கு ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் எவ்வாறான இலக்குகளை அடைய வேண்டும் கேட்டு. அப்ப பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி ஒரு பெரிய விஷயம். அதை அடைகிறதுக்கு அந்த நாட்டினுடைய அரசாங்கம் எவ்வாறான இலக்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கேள்வி. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு ஒரு கேள்வி பார்ட் 1ல கேட்டார். அப்ப எல்லாத்த காப்பி நோட்ஸ்லயுமே பொருளாதார வளர்ச்சிக்கு வரைவிலக்கணம் இருந்திருக்கும். அதை அவை படிக்கல விளங்கித்தான் படிச்சிருக்கணும். ஆனா கேள்வி பொருளாதார வளர்ச்சிக்கு வரைவிலக்கணமோ அல்லது பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான ஏதாவது குறுக்க கேள்வியோ இல்லை. அவை கேட்டது வித்தியாசமான கேள்வி. ஒரு நாட்டில் அரசாங்கம் பொருளாதார அபிவிருத்தி அடையணும்டா அந்த நாடு எவ்வாறான இலக்குகளை நிறைவேற்ற வேண்டும் கேட்டார். அப்ப இந்த ஷார்ட் நோட்ஸை இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எழுதி விளங்கி படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த வினாக்கு விட எழுதணும். உண்மையில ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் அந்த நாட்டில பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தி அந்த நாடை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும்டா அந்த நாடு, அந்த அரசு 4 இலக்குகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஒன்று, அந்த நாட்டில் இருக்கிற மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒவ்வொரு வருஷமும் படிப்படியாக என்ன செய்வது போகணும்டா அதிகரிச்சு கொண்டு போகணும், முதலாவது இலக்கு. 2வது இலக்கு, அந்த நாட்டு மக்களுடைய கல்வி மட்டம் அதிகரிச்சிருக்கும். அந்த நாட்டினுடைய ஆயுள் எதிர்பார்க்கை, அந்த மக்களுடைய ஆயுள் எதிர்பார்க்கை அதிகமாக இருக்கும். அந்த நாட்டினுடைய சுகாதார வசதி அதிகமாக இருக்கும். இந்த அடிப்படையை வச்சுக்கணும் கேள்வி. அப்ப நிறைய பேருக்கு வந்து நோக்கம் என்று கேட்டா பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் சொல்ல முடியும், இலக்கன்னு கேட்டா அதுக்குள்ள வார விஷயம் என்பது தெரியாது. அப்ப நாங்க படிக்கலன்னு யோசிப்போம். அப்ப நாங்க படிச்சதை வச்சு எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு வடிவா விளங்கி என்ன செய்து வரோம், அதை எழுதிட்டு வரணும். அப்ப மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு கேட்டா எத்தனை இலக்கு கொண்டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தல், கல்வி மட்டம் அதிகரித்தல், ஆயுள் எதிர்பார்க்கை அதிகரித்தல், சுகாதார வசதியை அதிகரித்தல். இந்த நாளையும் ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் இலக்குகளாக நிறைவேற்றுமாக இருந்தால் அந்த நாடு பொருளாதாரத்தில் அபிவிருத்தி அடையும். இப்படி 2023 பாசிபிள் கேட்டார். அதுக்கு பிறகு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது வரைக்கும் 2024 கேள்வி வந்துட்டு, 2025 வந்துட்டு, இது வரைக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இது வரைக்கும் அது என்ன போடல, கேள்விகளையும் போடல. அப்ப அந்த கேள்வியை நான் ஸ்கிரீன்ல போடுறேன், அதை பார்த்துட்டு அந்த பேப்பர்ல இருக்க அந்த கேள்வி எப்படி செய்யலாம் என்ற பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் வருவோம். அப்போ ஒரு பொருளாதார நோக்கத்தை மட்டும் படிச்சுட்டு அதை ஃபுல்லா என்ன செய்யலாம், கிளியர் பண்ணலாம். அந்த பார்ட் 1 கேள்வி இந்த கேள்வியை செய்யலாம். அப்போ அதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். 5 பொருளாதார நோக்கங்களையும் படிச்சு அதுக்கு விளக்கம் பார்த்து அதுக்கு இலக்கணங்கள் இனங்கண்டா பிறகுதான் நாங்கள் இந்த கேள்வி செய்யணும். சரிதா?